வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். புதினா சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் காரத்துக்கு பச்சை மிளகா, கலருக்கு தாங்க காஷ்மீரி சில்லி சேர்த்துப்பேன். சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு காரம் உப்புலாம் பார்த்துட்டு அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மீன் மேக்கர் ஊற வச்சு சேர்த்துட்டாங்க. அதையும் சேர்த்து லாஸ்ட்டாக 2 ட்ராப் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் எதுக்காகனா குக்கரில் தண்ணி வெளில வராமல் இருக்குது. ஸ்பெஷர் எடுத்துகிட்டு எப்போவும் குக்கர் மூடுங்க. மூடிட்டு ஸ்பெஷர் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுங்க. எடுத்துகிட்டு ஸ்பெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு தட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப்